அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் ஒரு கால வரையறையை அவன் நியமித்திருக்கிறான். அந்த காலம் வரும் பொழுதோ அது இல்லாமலாகிவிடும், முடிந்துவிடும், மாறிவிடும். மாறாமல் முடியாமல் என்றென்றும் இருப்பவன் ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். அவனுடைய ஆரம்பத்துக்கு ஆரம்பம் கிடையாது. ஹுவல் அவ்வல் பிலா இப்திதா வல் ஆகிரு பிலா இன்திஹா. ஆரம்பம் இல்லாமல் ஆரம்பமானவன், முடிவில்லாமல் முடிவானவன். ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவன் நித்திய ஜீவன். அவனுடைய ஆரம்பத்துக்கு ஆரம்பம் இல்லை, அவனுடைய முடிவுக்கு முடிவில்லை. அவன் நிரந்தரமானவன். உலகத்தில் படைக்கப்பட்ட அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம். அனைத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்குது. வந்தவுடன் அது முடிந்துவிடும், இல்லாமலாகிவிடும். அந்த அடிப்படையில் இந்த உலகம் முடிவடையக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கயாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். அஸ்ராத்து ஸாஅ என்று சொல்லி தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது. கிரந்தங்கள்லையும் தனி பாடமாக அந்த ஹதீஸ்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. கயாமத்துடைய நாள் எந்த நாள்ல நிகழும் என்கிறது ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். கயாமத்துடைய நாள் எந்த நாளில் நிகழும் என்கிறது அது ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அது வாரத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அடையாளங்களை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கயாமத்தினால் எவ்வளவு நெருக்கமாக இருக்குது என்கிறத சொல்லும் பொழுது சொன்னார்கள், அன வஸ்ஸாஅத்து ஹாத்தைன், அன வஸ்ஸாஅத்து ஹாத்தைன். நானும் கயாமத்தினாலும் இவ்வாறு என்று சொன்னார்கள். நான் கொஞ்சம் முந்திட்டேன், கயாமத் கொஞ்சம் மிந்திருக்குது என்று சொன்னார்கள். சொல்லும் பொழுதோ இன்னும் ஏராளமான ரிவாயத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கயாமத்துடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ. கயாமத்துடைய நாள் ஏற்படாது. எது வரைக்கும் என்றா யூஷக் அய்யத்தி அலன் நாஸி ஸமான். மக்களிடத்தில் ஒரு காலம் ஒன்று வரும். அந்த காலம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னா, லா யபகா மினல் இஸ்லாம் இல்ல இஸ்முஹ் வலா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்முஹ். இஸ்லாம் வெறுமனைய பெயரளவுல மாத்திரம் இருக்கும். முஸ்லிம் பெயர்கள் இருக்கும். முஸ்லிம் நாடுகளுக்கு முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லப்படும். ஆனா அங்கே இஸ்லாம் இருக்காது. முஸ்லிம்கள் முஹம்மது அப்துல்லா காசிம் என்று பெயர் வைத்திருப்பார்கள். பெயரளவிலே முஸ்லீமாக இருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களிடத்தில் என்ன பண்புகள் இருக்கணுமோ அந்த பண்புகள் இல்லாமலாகிவிடும். அதான் சொன்னார்கள், இஸ்லாம் வெறுமனையே பேரளவிலே ஆகிவிடும். வலா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்முஹ். குர்ஆன் வெறுமனையே எழுத்தளவிலே ஆகிவிடும். அதை பின்பற்றக்கூடியவர்கள், அதனை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், அதனை அமல் செய்யக்கூடியவர்கள் குறைந்து விடுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நாம் அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம் என்ற பெயர் மாத்திரம்தான். எந்த அளவு கண்டா சிலர் தங்களை முஸ்லீம் என்று சொல்ல கூட வைக்கப்படுகிறார்கள். சில நாடுகள்ல அவர்களை பெய்து தொழுகைக்காக அழைக்கும் பொழுதோ அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க முஸ்லீம் இல்ல, பெய்திருங்க அப்படி என்று சொல்லி. முஸ்லீம் என்று சொல்லக்கூட வெக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நஊது பில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த காலம் கியாமத்தினால் நெருங்கும் பொழுது நிகழும். வெறுமனவிலே பெயரளவிலே ஆகிவிடும் இஸ்லாம். இஸ்லாத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் குறைந்து விடுவார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான் அஸ்ஸனது கஷ்ஷஹர் வஷ்ஷஹரு கல் உஸ்பு. கியாமத்துடைய நாள் வராது. எதுவரைக்கும் என்றால் காலங்கள் வேகமாக செல்லும். ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்தில் சென்றுவிடும். ரமலான் முடிந்து சில மாதங்கள் கூட கழிந்த மாதிரி இல்லை. இந்த அடுத்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருடம் மாதத்துடைய வேகத்திலே, ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய வேகத்திலே, ஒரு வாரம் ஒரு நாளுடைய வேகத்திலே, ஒரு நாள் ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த வேகத்தில் ஒரு நாள் முடிந்துவிடும். ஒரு மணித்தியாலம் நெருப்பு பொறி விறகு கட்டையில நெருப்போடு இருக்கும் பொழுதோ அந்த விறகு கட்டையை ஆட்டினா அதுல இருக்கக்கூடிய பொறிகள் மேலே பறந்து அணைவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதுக்குள்ள ஒரு மணித்தியாலம் முடிந்துவிடும். இப்பாறான ஒரு நாள் வராம கியாமத்துடைய நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம். நாமே சொல்கிறோம்,
ஒன்றும் செய்ய முடியதில்லை, நேரம் வேகமாக செல்கிறது. இந்த ரமலான் வந்து சென்ற மாதிரி இருக்குது, அடுத்த ரமலான் இந்த புதிய வருடம் வரப்போகுது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதை அறிவிக்குது? கயாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது என்பதை அறிவிக்குது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கோ இல்மை விட்டும் தீனுடைய அறிவுகளை விட்டு மக்கள் தூரமாகி விடுவார்கள் சொன்னால், லா யஜிதூன இமாமன் யுஸல்லி பிஹிம், மக்களுக்கு தொழுவிப்பதற்கு இமாம் இல்ல. மக்கள் நினைப்பார்கள் தொழுவிக்கிறண்டா மஸ்ஜிதில் இருக்கிற இமாம் தான் தொழுவிக்கோணும், மற்றவர்கள் தொழுவிக்க முன்வர மாட்டார்கள். அவருக்கு தொழுகையை பற்றி அறிவில்லை, தொழுகையுடைய ஃபர்து எது, சுன்னத் எது, வாஜிப் எது எந்தொன்றும் அவருக்கு தெரியாது. அதனால் அவர் தொழுவிக்க முன்வர மாட்டார், பயப்படுவார். இப்படியாப்பட்ட நிலைமை உண்டாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா கௌமும் மஅஹும் சியாத்துன் கஅذنابில் பக்கர் யضربون بها الناس ونساء كاسيات عاريات مائلات مميلات ورؤوسهن كأسمنة البخت المائلات. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், ரெண்டு கூட்டத்தினர்கள், அவர்கள் நரகவாதிகள். லம் அரஹுமா, நான் அவர்களை காணல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் அவர்களை காணல. அவர்கள் வருவார்கள், கயாமத்தினால் நெருங்கும் பொழுது அப்படியாப்பட்டவர்கள் வருவார்கள். அவர்கள் எவ்வாறு என்று சொன்னா, அவருடைய கையில ஆட்சிய அதிகாரத்தை பட்டத்தை பழத்தை வச்சுக்கொண்டு மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருப்பார்கள், மக்களை அராஜகம் செய்வார்கள். எவ்வாறு மாட்டுடைய வாள் மாட்டுடன் சேர்ந்திருக்குமோ இதே போன்று அவருடைய கையில சாட்டைகளை வைத்துக் கொண்டோ அதனால் மக்களை தொந்தரவு கொடுத்து கொண்டோ துன்புறுத்தி கொண்டிருப்பார்கள். இவ்வாறான ஒரு கூட்டம் வராத வரையில் கயாமத்தினால் வராது என்று சொன்னார்கள். இதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பணத்தை, அவருடைய பவரை, அவங்களுடைய செல்வாக்க வச்சுக்கொண்டு மக்களை அராஜகம் செய்கிறார்கள், அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று சொன்னார்கள், பெண்கள் நரகவாதிகள், அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள். நான் அவர்கள் என்னுடைய கண்களால பார்க்க இல்லை. எப்படியாப்பட்ட பெண்கள்? காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் அணியாதவர்கள், ஆடை அணிந்தும் அணியாதவர்கள். மாஇலாத்துன் முமீலாத், அவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்வார்கள். ஆண்களை தங்களின் பக்கம் சாய வைப்பதற்காக பலவிதமான தந்திரங்களை அவர்கள் கையாளுவார்கள். ஒரு ஊசுஹுன்ன கஅஸ்மினத்தில் புக்தில் மாஇலாத், எவ்வாறு குதிரைக்கு மேலான திமில் இருக்குமோ அது வேகமாக செல்லும் பொழுதோ அந்த திமில் அங்கேயும் இங்கேயும் ஆடி அசைவதை போன்றோ விதவிதமான முடிகளை அவர்களுடைய தலைகளை வைத்து கட்டியிருப்பார்கள். அவர்கள் நடக்கும் பொழுதோ அந்த முடி அங்கேயும் இங்கேயும் ஆடி அசையும். இப்படியாப்பட்ட பெண்கள் அவர்கள் நரகவாதிகள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் என்ற இந்த வார்த்தைக்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதும் பொழுதோ, இறுக்கமான ஆடை இது நிர்வாணத்துடைய மறுபெயர், குட்டையான ஆடை இது நிர்வாணத்துடைய மறுபெயர், மெல்லிய ஆடை நிர்வாணத்துடைய மறுபெயர். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று சிந்திப்போம். நமது பிள்ளைக்கு நாம் எப்படியாப்பட்ட ஆடை அணிவிக்கிறோம்? எப்படியாப்பட்ட ஆடை? அங்கே டெனிமும் இறுக்கமான டிஷர்ட்டும் சிறு பிராயத்திலிருந்து அதே போட்டு பழகி அவர்கள் பெரிதானதுக்கு பின்னாடையும் ஆம்பளையா பொம்பளையாண்டு விளங்காத அளவுக்கு வித்தியாசம் விளங்காத அளவுக்கு இருக்குது. இதுவும் கியாமத்துடைய அடையாளம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்கள் பெண்கள் வேஷம் போடுவார்கள், பெண்கள் ஆண்கள் வேஷம் போடுவார்கள். ஆம்பளையை பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்கும், பொம்பளையை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்கும். இன்றைக்கு அதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுடைய ஆடைகளுடைய நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நியவர்கள் முஸ்லீம் என்று சொல்லல, இப்படியாப்பட்ட ஆடை அணியவர்கள் உருவாகுவார்கள். கவலைக்குரிய விடயம், இன்று நமது பிள்ளைகள், நமது மனைவி, நமது சகோதரி, நமது வீட்டில் இருப்பவர்கள் இவர்கள் இன்று எந்த ஆடையோடு போகிறார்கள்? அபாயாவாக இருந்தாலும் அது எவ்வாறு இருக்கிறது? இறுக்கமாக இரு ஓரங்களையும் அடித்து இறுக்கி உள் உறுப்புகள் எல்லாம் வெளியிலே தெரியக்கூடிய அளவுக்கும் இறுக்கமாக உடுத்தி அனுப்பி வைக்கிறோமே, இதுவும் கியாமத்துடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியாப்பட்ட பெண்கள் நடமாடாத வரையில் கியாமத்துடைய நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், கௌமுன் இஹ்வானுன் அலானியா அஅதாஉஸ் ஸரீரா, சிலர் உருவாகுவார்கள். எவ்வாறு என்று சொன்னா, வெளிரங்கத்திலே நண்பர்களை போன்றிருப்பார்கள், உற்ற நண்பர்களை போன்றிருப்பார்கள், ஆனா உள்ரங்கத்திலே ஜம்ம விரோதியாக இருப்பார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், வெளிரங்கத்தில் நடிக்கிறார்கள், நம்முடைய பணத்துக்காக, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் நடிக்கிறார்கள். நாம் நம்புகிறோம் அவர் நண்பர் என்று சொல்லி. 3 பேர் இருந்து 6 பேர் ஒரு சகன்ல சாப்பிட்டு விட்டு, உதாரணத்துக்கு ஒருவர் எழுந்து சென்று விட்டால் மற்ற 5 பேரும் சேர்ந்து இவரை எப்படி இல்லாமல் ஆக்கலாம், இவரை எப்படி மோசடி செய்யலாம், இவருக்கு என்ன சதி செய்யலாம்
என்று கண்டனம் கட்டுகிறார்கள். இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? நகமும் சதையும் மாதிரி இருந்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு அநியாயம் செய்கிறார், மோசடி செய்கிறார். அதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியாப்பட்ட நிலைமை உருவாகாமல் கியாமத்துடைய நாள் உருவாகாதே. வெளிரங்கத்திலே உற்ற நண்பர்களை போன்றிருப்பார்கள், உள்ரங்கத்திலே அவன் ஜெம்ம விரோதியாக பகைவனாக இருப்பான். இப்படியாப்பட்டவர்கள் உருவாகாமலும் கியாமத்துடைய நாள் வராதே. சொன்னார்கள், கியாமத்து நாள் நெருங்க நெருங்க மக்களுடைய எண்ணமெல்லாம், அவர்களுடைய ஆசை தீனார் திர்ஹமாகத்தான் இருக்கும். எப்படி சரி நான் சம்பாதிக்கணும், எப்படி சரி நான் பணக்காரனாகணும். ஏனென்றால் கியாமத்து நாள் நெருங்கும் பொழுதோ பணக்காரர்களுக்கு தான் அங்கே கண்ணியம் கொடுக்கப்படும், மதிக்கப்படும், மரியாதை செய்யப்படும். அரசியல் சபைகளாக இருக்கலாம், திருமண வைபவங்களாக இருக்கலாம். கவலைக்குரிய விடயம், மஸ்ஜிதில கூட சகோதரர்களே ஏழைகளுக்கு அங்கு இடம் கிடையாது, ஏழைகளுக்கு முன்வரிசை கிடையாது. அங்கேயும் யாரை பார்க்கப்படுகிறது? பணக்காரர்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இதனால் உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், நானும் சமுதாயத்திலே கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி சரி பணக்காரனாக வேண்டும். அது என்ன ஹராமான வழியில சரி, எவனுடைய வௌத்துல அடிச்சு சரி, எவனுக்கு மோசடி செஞ்சு சரி, நான் பணக்காரனாகணும். அது ஹலாலான முறையோ ஹராமான முறையோ எந்த ஒன்று பார்ப்பது கிடையாது. ஏன்? மக்களுடைய நோக்கமே தீனார் திர்ஹம், காசு பணம் சொத்து செல்வங்களை சேர்க்க வேண்டும், நான் ஒரு லட்சாதிபதியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு உருவாகிவிடும். இப்படியாப்பட்ட நிலைமை உருவாகாமல் கியாமத்துடைய நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். ஏராளமான சிறு அடையாளங்களை சொன்னார்கள். ஒரு காட்டரபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஅ, கியாமத்துடைய நாள் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் கொடுத்தார்கள், எப்பொழுது ஏற்படும்? அமானிதங்களுக்கு இதா துய்யத்தில் அமான ஃபந்தல்ரி ஸாஅ, இதா துய்யத்தில் அமான ஃபந்தல்ரி ஸாஅ, அமானியத்துக்கு மோசடி நடக்குமாக இருந்தால் நீங்க கியாமத்து நாளை எதிர்பாருங்கள். கேட்டார்கள் அந்த சஹாபி, கைஃப இலாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், அமானியத்துக்கு மோசடி செய்றண்டா என்ன? யா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் கியாமத்து நாளை எதிர்பாருங்கள். தகுதி இல்லை, அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. எதனால? அவருக்கு பயந்து, அவர் பணத்துக்கு, அவருக்கு அவருடைய செல்வாக்குக்கு, இவைகளை வச்சு தான் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. உண்மையிலே அவர் பொறுப்பெடுத்து செய்வதற்கு தகுதியற்றவர். சகோதரர்களே, இதெல்லாம் எதனால? இதெல்லாம் கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் ஒன்று என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்று பெரும் அடையாளங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெரும் அடையாளம் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலுடைய வருகை, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, யாஜூஜ் மாஜூஜுடைய வருகை, இவைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவிலே பிறந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இஸ்ம அபி இஸ்மு அபு, என்னுடைய தந்தையுடைய பெயர்தான் அவருடைய தந்தையுடைய பெயர், எனது தாயுடைய பெயர்தான் அவருடைய தாயுடைய பெயர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர் நபி அல்ல, அவர் ஒரு சாலிஹான மனிதர். அவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லா, தாயுடைய பெயர் ஆமினா. அவர் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் மக்காவுக்கு வந்து மறைவாக வந்து தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுதோ, ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மக்காம் இப்ராஹிமுக்கு மத்தியில் வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், ஹாதா ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த் ஃபபைஉ, ஹாதா ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த் ஃபபைஉ, இவர்தான் இந்த பூமியுடைய பிரதிநிதி, இவருக்கு நீங்க பைஅத் செய்யுங்க என்று சொல்லி சத்தம் கேட்கும். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள், இந்த சத்தத்தை உலகத்திலே கூடிய அனைவர்களும் இந்த சத்தத்தை கேட்பார்கள். இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒன்று திரள்வார்கள். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பைஅத் செய்வதற்காக ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள். அங்கால யஹூதிகள் இருப்பார்கள். இந்த நேரம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வான், பரக்கத்தான நிலைமை உண்டாகும். எந்த அளவுக்கு பரக்கத்தண்டா, ஜகாத்தை பெறுவதற்கு கூட தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஜகாத்துடைய பணத்தை தலையிலே வைத்துக் கொண்டு சுத்தி வலம் வருவார்கள். ஜகாத்தை எடுப்பதற்கு தகுதியானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இப்படியாப்பட்ட நிலைமை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அந்த கட்டத்தில் உண்டாகி கொடுப்பான். இதற்கு பின்னால் கொஸ்தந்தீனியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை வெற்றி கொள்வதற்காக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியை சேர்ந்த 70,000 பேர் செல்வார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கோட்டையை வெற்றி கொண்டிருக்கும் பொழுதோ, அந்த கோட்டையுடைய
வாயில் பெரும்பாண்டமான சுவர் கட்டப்பட்டிருக்கும். கடல் தரப்பிலையும் தரை தரப்பிலையும் அவர்கள் வாழேந்த மாட்டார்கள், அம்பெய்ய மாட்டார்கள். அந்த கோட்டை செவருகிட்ட போய்த்து அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ன இந்த தக்பீரை சொன்னவுடன் அந்த கோட்டையுடைய செவர் இடிந்து விடும். அவர்கள் அங்கே உள்ளே சென்று கனிமத்துகளை புறக்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். சொல்லப்படும், இதோ தஜ்ஜால் வெளியாகி விட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் நபியின் இல்லா அன்ஸர கௌமஹு மினத் தஜ்ஜால். எந்த ஒரு நபியும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பத்தி அந்த கூட்டத்தினருக்கு எச்சரிக்கை செய்யாமல் இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹு அஅவர், அவன் ஒற்றை கண் உள்ளவன். ஒற்றை கண் என்று சொன்னா நெத்தியுடைய நடுவுல இருக்கும் என்ற அடையாளம் இல்ல, அவ்வாறல்ல. அவனுடைய ஒரு கண் பூசப்பட்டதாக நெத்தியை போன்றே இருக்கும். அடுத்த கண் திரும்பியில வரக்கூடிய ரிவாயத், ஒரு பேர்ச்சம்பள கொலையில இருந்து அழுகின பேர்ச்சம்பளம் எவ்வாறு வெளியில தொங்கிக் கொண்டிருக்குமோ இதே போன்று மத்த கண் தொங்கிக் கொண்டிருக்கும். அவன் பெரிய குழப்பங்களை ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் அந்த நேரத்தில் இருந்தா நான் அவனை கவனிச்சு கொள்ளுவேன். இல்ல எனக்கு பின்னால வருவானாக இருந்தால் நீங்க உங்களோட ஈமான்ல உறுதியாக இருங்க. ஈமான்ல பலகீனமானவர்கள் அவனி பக்கம் சென்று விடுவார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொன்னார்கள், அவனுக்கு பின்னால அவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதிகமான பெண்கள் சென்று விடுவார்கள். யாரெல்லாம் துனியாவுடைய மோகம் பிடித்து துனியாவுடைய வஸ்துகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் அவனுடைய வித்தையை கண்டு ஏமாந்து விடுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் ஒரு கூட்டத்தார வருவான். அவனுடைய ஒரு கையில ரொட்டியும் இன்னொரு கையில நெருப்பும், இன்னும் ஒரு கையில தண்ணீரும் இன்னொரு கையில நெருப்பும் இருக்கும். வந்து சொல்லுவான், என்ன கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தினர்கள் அவனை நம்பி விடுவார்கள், ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். இந்த நேரம் அவர்களை விட்டு அவன் திரும்பி செல்லும் பொழுதும் அந்த மக்களுக்கு செழிப்பான வாழ்க்கை உண்டாகும். இன்னொரு கூட்டத்தினர் வருவான், சொல்லுவான், என்ன கொண்டு ஈமான் கொள்ளுங்க. அந்த கூட்டத்தினர்கள் மறுத்து விடுவார்கள். அவர்களை விட்டு அவன் திரும்பி சென்றவுடன் அந்த கூட்டத்தினருக்கு பஞ்சம் ஏற்பட்டுவிடும், கஷ்டம் வறுமை ஏற்பட்டுவிடும் அவனை ஏற்றுக்கொள்ளாதினால். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவனுக்கு எந்த அளவு பவரை கொடுத்தான்னு சொன்னா, இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஸீஹு தஜ்ஜால் ரெண்டு பேருடைய பேருக்கு முன்னாலே மஸீஹ் தடவுரு, அவன் தடாவனா சோகமாகும், இறந்தவர்களை தடாவனா உயிர் பெற்று எழுப்பி விடுவார்கள். இவ்வாறான சக்தியை அல்லாஹ் தஜ்ஜாலுக்கு கொடுத்திருக்கிறான். இது அதனாலதான் அவனுக்கு சவாலாக அனுப்பப்படும் திரும்ப இறங்க இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பவரை கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் ஒரு வாலிபர் இவனை பார்ப்பதற்காக வருவார்கள். அங்கே இவனுக்கு முன்னால் காவலாளிகள் நிற்பார்கள். அனுமதி கேட்கும்போது அனுமதி வழங்கப்படாது. திரும்பவும் அனுமதி கேட்டதுக்கு பின்னால் அவனை சந்திப்பதற்காக அனுமதி கொடுக்கப்படும். உள்ளே வருவார்கள். அவனுக்கு பக்கத்திலே இரும்பு வாள்களை ஏந்தி கொண்டு காவலாளிகள் நிற்பார்கள். அவன் சொல்லுவா, என்ன கொண்டு நீ ஈமான் கொள். அவர் சொல்லுவார், மறுத்து விடுவார். அவன் சொல்லுவான், கட்டளை முகம் குப்புற போட்டு அந்த இரும்பு வாளால நடுவால பிளக்கும்படி கட்டளையிடுவான். அவ்வாறு அந்த வாலிபரை 2 துண்டாக பிளந்து விட்டு அந்த வாலிபருக்கு நடுவாளை கடந்து செல்வான். சென்று விட்டு மறுபக்கத்திலிருந்து சொல்லுவான், நீ எழுந்திருப்பாயாக என்று சொன்ன உடனே அந்த வாலிபர் மறுபடியும் எழுந்திருப்பார். இப்பொழுது கேட்பான், என்னை கொண்டு ஈமான் கொள்ளுகிறியா? என்னை கொண்டு ஈமான் கொள்ளு, நான் தான் அல்லாஹ். அவர் சொல்வார், மஸித்து பஸீரா, எனக்கு இன்னும் உறுதியாகி விட்டது, நீ ரப் இல்ல, என் ரப்பு ரப்புல் ஆலமீன் என்று சொன்னவுடன் திரும்பவும் கட்டளை இடுவான். அவரை 2 துண்டாக வெட்டும்படி. அவர்கள் வெட்ட துணியும் பொழுதோ வெற்றத்துக்கு நெருங்கும் பொழுதோ அல்லாஹ் தலையிலிருந்து நெஞ்சு எலும்பு வரையும் ஈயத்தை போன்று கெட்டியானதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். வெட்டுவதற்கு முயற்சிப்பான், ஆனால் அவனால் வெட்ட முடியாமல் ஆகிவிடும். அதுக்கு பின்னால் கட்டளையிடுவான், அவனுடைய நெருப்பிலே அவனுடைய நரகத்திலே போடும்படி அந்த வாலிபரை தூக்கி அந்த நெருப்பிலே போடப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் அந்த வாலிபருடைய சுவர்க்கம் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த ஆக பெரிய ஈமான்தாரி அவர்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு அவன் குழப்பங்களை செய்து கொண்டு அவனுக்கு பின்னால் ஏராளமானவர்கள் அவனை நம்பி சென்று விடுவார்கள். அவனுடைய வித்தை எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், ஒருவன் சொல்லுவான், உன்னுடைய தாயுடைய கபரை காட்டு என்பதாக. அவர் இதான் என்னுடைய தாயுடைய கபர் என்று காட்டுவார். அவர் அடிச்சு சொல்லுவான், கபரில் நீ எழுந்திருப்பாயாக
என்று சொன்ன உடனே அவருடைய தாய் எழும்பி நின்று சொல்லுவா, இதுதான் எங்கட ரப்பு, நீ மகனை ஏற்றுக்கொள் என்று சொல்லி சகோதரர்களே வாப்பாட கபரை காட்ட சொல்லுவான். வாப்பாட கபரை அடிச்சோன வாப்பா எழும்புவார், எழும்பி சொல்லுவார், இதுதான் ரப்பு, ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வாப்பாவை எழும்பேல, உம்மாவை எழும்பேல, வாப்பாட தோற்றத்திலே உம்மாட தோற்றத்திலே ஷைத்தான் வந்து இந்த வேலைகளை செய்வான். மக்கள் நம்பி விடுவார்கள். இவ்வாறு அதிகமானவர்கள் அவனுக்கு பின்னால் சென்று விடுவார்கள். ஈமான்ல உறுதியானவர்கள் மாத்திரம் தப்புவார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்கிறேன், நேரம் இடம் கொடுக்காதே. இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தமஸ்கிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் உமவி என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் இப்பொழுதும் அதனுடைய மனாராவிலே ஏணிப்படிகள் வைக்கப்பட்டிருக்குது. சுபுஹுடைய நேரம் அதான் சொல்லப்பட்டு இகாமத் சொல்லி தொழுகைக்காக ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஸல்லாவுக்கு வார நேரம் ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஸல்லாவுக்கு வார நேரம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குடைய இறக்கையில தொங்கியவர்களாக அந்த ஏணிப்படிக்கு வருவார்கள். வண்ண ஆடை அணிந்தவர்களாக, பச்சை தலப்பாகை அணிந்தவர்களாக, அவருடைய நெத்தியிலே வேர்வை படிந்திருக்கும், முத்துக்கள் பதித்ததை போன்றிருக்கும் அந்த ஏணிப்படியால் இறங்கி கொண்டு வருவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடனே தொழுவிக்காமல் பின்னுக்கு சென்று விடுவார்கள். அவர்களை தொழுவிக்க சொல்வார்கள். அவர்கள் மறுத்து விடுவார்கள். இல்ல நீங்க தான் தொழுவீங்க என்று அவர்களை வைத்து ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகை நடத்துவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவத் கொடுப்பார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பார்கள். இஸ்லாத்தின் பக்கம் வர இல்லைண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத் கொடுப்பார்கள். தாவத்தை மறுத்தா அவர்களுக்கு ஜிஸியா தென்றவரி கட்டி கொண்டு இருக்க முடியும் முஸ்லிம்களோட பாதுகாப்புல. அதுக்கும் மறுத்தா டைம் கொடுப்பார்கள். அதுக்கு பிறகுதான் யுத்தம். இதுதான் யுத்தத்துடைய முறை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து குர்ஆனை தான் ஃபாலோ பண்ணுவார்கள், நபியுடைய ஹதீஸை தான் ஃபாலோ பண்ணுவார்கள், அவர்கள் இஞ்சிலை பின்பற்ற மாட்டார்கள் என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவர்கள் தாவத் கொடுப்பார்கள். தாவத்தை மறுத்து விட்டால் அவர்களுடைய யுத்தம் செய்வார்கள், சிலுவைகளை உடைப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு தஜ்ஜாலை தேடி செல்வார்கள். தேடிக்கொண்டு போகும் பொழுதோ தஜ்ஜாலை கண்டவுடனே தஜ்ஜால் உப்பு கரைவதை போன்று கரைவான். ஆனால் அல்லாஹ் அவனை முழுமையாக கரைய விட மாட்டான். அவர்களை தேடிக்கொண்டு செல்வார்கள். பாபுல் லுத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல்ல இப்பொழுது அது ஒரு ஏர்போர்ட்டாக, அந்த விமான நிலையமாக அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்துல வைத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜாலை 2 துண்டாக வெட்டி விட்டு அந்த இரத்தம் துவைந்த வாளை எடுத்துக்கொண்டு வந்து மக்களிடம் காட்டுவார்கள், இதோ நான் தஜ்ஜாலை கொண்டு விட்டேன் என்பதாக. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு பின்னால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவான், ஈசாவே, உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களை கூட்டிக் கொண்டு நீங்க தூர்சினா மலைக்கு சென்று விடுங்கள். என்னுடைய இன்னும் ஒரு படைப்புகள் இருக்கிறார்கள், அவர்களை நான் இந்த பூமிக்கு அனுப்ப போகிறேன், அவர்களோட உங்களுக்கு நின்று பிடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் கொண்டவர்களை கூட்டிக் கொண்டு தூர்சினா மலைக்கு சென்று விடுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ, ஹத்தா இதா ஃபுதிஹத் யஜூஜ் வ மஅஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபி யன்ஸிலூன், அந்த யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினர்கள் அவர்கள் மேற்கு பகுதியிலிருந்து துள்ளி குதித்துக் கொண்டு வருவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அது திறக்கப்பட்டவுடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டு வருவார்கள். அவர்களுடைய குழப்பம் பயங்கரமான குழப்பம். அவர்கள் மிருகங்களை போன்று வாழ்வார்கள், தெருவுகளை விபச்சாரம் செய்வார்கள், மிருகங்களை விட மோசமாக வாழ்வார்கள். சகோதரர்களே, குழப்பங்களை உண்டு பண்ணுவார்கள், கொலைகள் செய்வார்கள். இவ்வாறு குழப்பங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ ஒரே நாளிலே அல்லாஹ் அவர்களுடைய சாகுமணி அல்லாஹ் அடித்து விடுவான். ஒரே நாள் அவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள். அவருடைய பிடரியில ஒரு பறவை கொத்தியதை போன்ற ஒரு காயம் உண்டாகும். அதன் மூலமாக அனைவர்களும் செத்து மடிந்து விடுவார்கள். அவர்களுடைய பிணங்கள் தான் பூமியில இருக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து திரும்ப அல்லாஹ் கட்டளையிடுவான், அவர்களை நான் அழித்து விட்டேன், நீங்க இறங்குங்க என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு வருவார்கள். பூமிக்கு இறங்க முடியாது, பூமி எல்லாம் பிணங்கள் துருவாற்று வாசத்துடன் இருக்கும். இந்த நேரம் அல்லாஹ் ஒரு பறவையை அனுப்புவான். அதனுடைய பறவையுடைய கழுத்துடைய நீளம் ஒட்டகச்சிவிங்கியுடைய நீளம் அளவு இருக்கும். அந்த பறவைகள் அந்த பிணங்களை பொறுக்கி கொண்டு சென்று அல்லாஹ் எங்கே போடும்படி கட்டளையிடுவானோ அந்த இடத்திலே கொண்டு போய் போட்டுவிடும். அதுக்கு பின்னால் ஒரு மழை ஒன்று பெய்யும். பூமி பளிங்கியை போன்று பூமி சுத்தமாக ஆகிவிடும்.
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியை பார்த்து சொல்வார்கள், யா அர்தும் புகி பரக்கதகி வரதி சமரதகி, ஏ பூமியே உன்னுடைய பரக்கத்துகளை வெளியாக்குவாயாக, உன்னுடைய விளைச்சல்களை வெளியாக்குவாயாக என்று சொன்னவுடன் பூமியிலே இந்த பரக்கத்துகள் கொட்ட ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய பரக்கத் என்று சொன்னா, அந்த நேரத்தில் ஒரு மாதுளம் பழத்தை ஒரு குடும்பம் சாப்பிட்டு விட்டு அதை குடையாக பயன்படுத்துவார்கள். ஒரு ஆட்டுடைய பால் ஒரு குடும்பத்துக்கு போதும், ஒரு ஒட்டகத்துடைய பால் ஒரு கோத்திரத்துக்கு போதும். இவ்வாறு பரக்கத்தாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளை அல்லாஹ் உண்டாக்குவான். இந்த நேரம் தான் யமன் தேசத்தில் இருந்து தென்றல் காற்றுண்டு வீசும். அந்த தென்றல் காற்றை முஃமின்கள் நுகர்வார்கள். நுகர்ந்தவுடன் முஃமின்கள் அனைவர்களும் மரணித்து விடுவார்கள். அதுக்கு பின்னால் பூமியில இருக்கக்கூடியவர்கள் கெட்டவர்கள், மோசமானவர்கள், அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளை அல்லாஹ் உண்டாக்குவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்ض் இல்லா மன் ஷா அல்லாஹ் ثم نفخ فيه اخرى فاذا هم قيام ينظرون. சூர் ஊதப்பட்ட உடனே பூமியில இருக்கக்கூடிய அனைவர்களும் மரணித்து விடுவார்கள். வானம் துண்டு தூளாகிவிடும். இத ஸமாஉ ஷக்கத், வானம் துண்டு தூளாகிவிடும். இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்பட்டு விடும். வைதன் நுஜூமுன் கதரத், ஸ்டார் எல்லாம் உதிர்ந்து விடும். வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜரத், கடல் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விடும். கடல் மைதல் ஜிபாலு சுய்யரத், மலைகள் எல்லாம் நகற்றப்பட்டு விடும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட நிலைமைகள் எல்லாம் உருவாகும். அனைவர்களும் மரணித்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அர்ஷ இப்பொழுது 4 மலாயிக்காமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுதோ, கியாமத்து நாள் நெருங்கும் பொழுதோ வயஹ்மிலூன அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதி ஸமானியா, நாளைக்கு கியாமத்து நாள் நெருங்கும் பொழுதோ 8 மலக்குமார்கள் இவர்களோடு சேர்த்து சுமப்பார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல், ஹஜ்ரத் மீகாயில் போன்ற மலாயிக்காமார்கள் அந்த அரிசை சுமப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கும் மௌத்து வந்துவிடும். கடைசியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் இருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் இருப்பார்கள். அரிஷ் அல்லாஹ் இடத்துல மண்டாடும், யா அல்லாஹ் அனைவர்கள் மரணித்து விட்டார்கள், இந்த ஜிப்ரீல சரி விட்டு வை. அல்லாஹ் அர்ஷை பார்த்து சொல்லுவான், கதப்துல் மௌத் அலா மன் கான தஹ்த அர்ஷி, என் அரிசி கீழால எதெல்லாம் இருக்குதோ, யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கு நான் மரணத்தை முடிவு செய்து விட்டேன். லியமுத்தியா ஜிப்ரீல், ஜிப்ரீலே நீங்களும் மரணித்து விடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விடுவார்கள். யாருமே இருக்க மாட்டார்கள், உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் 40 வந்தீங்க, அது 40 நாளா, 40 மாதமா, 40 வருடமா? அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம். அல்லாஹ் தனியே இருப்பான். இந்த நேரத்தில் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம் இல்லா இல்லா இல்லாதில் வாஹிதுல் கஹார். இன்றைய தினம் ஆட்சி யாருக்கு சொந்தமானது? உங்களோட ஆட்சி ஏண்ட ஆட்சி, ஏண்ட காணி பூமி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தீங்களே, லிமனில் முல்குல் யௌம், இன்றைக்கு ஆட்சி யாருக்கு சொந்தமானது? பதில் கொடுக்க கூட யாரும் கிடையாது. அவனே பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிலளிப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னாலே ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் எழுப்பாட்டி சூர ஊதும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான். ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹி சும்ம நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, இரண்டாவது சூர ஊதுவார்கள். இந்த சூர் ஊதுறதுக்கு முன்னாலே ஒரு மழை ஒன்று பொழியும். மழை பொழிந்தவுடன் எங்களோட உடம்புல முழு உடம்பு அழிஞ்சாலும், உக்கி போனாலும், மண்ணோட ஆனாலும், கரைந்து போனாலும் தண்ணியில எங்களோட உடம்புல முதுகன் தண்டிக்க அஜபுல் தனபன்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கும் தெரியாத ஒரு வஸ்து இருக்குது. அது மண் தின்னாது, நெருப்புக்கு எரிஞ்சு கரியாகாது, அது தண்ணி கரைக்காது, அது அப்படியே இருக்கும். மழை ஒன்று பொழியும். அந்த மழை துளி அந்த அஜபு தனபுல பட்டவுடன் மனிதர்கள் புட்பூண்டுகள் வளர்ற மாதிரி மனிதனுடைய பொடி பார்ட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். இதற்கு பின்னாடி குர்ஆன் சொல்லுதோ, சும்ம நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, நான் மறுபடியும் சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதுற உடனே ரூஹல் எல்லாம் அந்த பொடியில போய் சேர்ந்துரும். அனைவர்களும் எழுந்து வருவார்கள் மஹ்ஷரின் பக்கம். நாளைக்கு மஹ்ஷர் மைதானமாக ஷாம் தேசம் தான் மாற்றப்படும். அதுதான் மஹ்ஷர் மைதானமாக இருக்கும். அலைக்கும் பி ஷாம், அதான் சொன்னார்கள், ஷாமை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அனைவர்களும் ஆடை இல்லாதவர்களாக, தலைவிரி கோலமாக அனைவர்களும் மஹ்ஷரின் பக்கம் வருவார்கள். சகோதரர்களே, அது ரொம்ப கடினமான நாள். இன்றைக்கு சூரியன் 9,30,00,000 மைல்களுக்கு அங்கால் இருக்குது. கியாமத்துடைய நாளையில யுக்தா பி ஷம்ஸி கமி கதாரி மீல்,
ஒரு மைலுக்கு மேலால கொண்டு நிக்காட்டப்படும். மீறண்டா சுருமா குச்சிக்கு சொல்லப்படும், ஒரு மைலுக்கு சொல்லப்படும். சகோதரர்கள், மைல் என்று வைப்போம். 9,30,00,000 மைல்களுக்கு அங்கால இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை நம்மால தாங்க முடியதில்லை. அந்த நேரம் எப்படி இருக்கும்? சிலருடைய வேர்வை கரண்டை கால், சிலருடைய வேர்வை முட்டங்கால், சிலருடைய வேர்வை இடுப்பு வரை, சிலருடைய வேர்வை ஒட்டாத்துக்கு மூக்கனாங்க போடக்கூடிய மூக்குத்துவாரம் வரை இழுத்தா வேர்வை உள்ளுக்கு போயிடும். சிலர் வேர்வையிலேயே மூழ்கி விடுவார்கள். யௌம தரவுனஹா ததுகல் குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தஅத் வ ததஉ குல்லு ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அன்றைய நாளில் நீங்க மக்களை பார்ப்பீர்கள், போதை பிடித்தவர்களாக பார்ப்பீர்கள். நன்னா அடிச்ச போதை இல்ல, அங்க நடக்கிற அமளி துமளிகளை பார்த்து மக்கள் எல்லாம் தடமாதத்தில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் பால் கொடுக்கக்கூடிய செவிலித்தாய், பால் கொடுக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கிறத மறந்து விடுவா. கற்புல புள்ள உள்ள கற்பு கரைஞ்சி கீழே விழுந்துரும். இதை கூட விளங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடினமான நாள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த நாளை சந்திக்க இருக்கிறோம். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்குது. நாம் புது வருடம் வருது என்று சந்தோஷத்தில் இருக்கிறோம். சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சகோதரர்களே. மிச்ச பேர் வெடி போடுறதுக்கு பிள்ளைகளுக்கு வெடியும் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த மோசமான பழக்கங்களை பழக்காதீங்க. அல்லாஹ்க்கா பிள்ளைகளுக்கு நீங்களும் போடாங்க. இது சந்தோஷத்துக்குரியது இல்லை. இதே போல பேத்ரே வந்தா கொண்டாடுறாங்க. எங்க வந்தீங்க இஸ்லாத்திலே? முழுக்க முழுக்க அந்நியர்களை பின்பற்றிட்டு இருக்கிறோம். கவலைப்படுறதா, கேட்க வெட்டி சந்தோஷப்படுறதா? ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த வாழ்க்கை முடிஞ்சது. நமக்கு தந்த ஆகிரத்தை சம்பாதிக்க தந்த வாழ்க்கை முடிஞ்சது. சம்பாதிச்சிட்டோமா? இதே நிலைமையில மௌத்து வந்த எங்களோட நிலைமை என்ன? இப்ப மலக்கள் மௌத்து வந்து வாங்க போவோம்னு கூப்பிட்டா நீங்க எல்லாம் ரெடியா? எங்களோட அமல்கள் எப்படி இருக்கு? எதை முட்கூட்டி அனுப்பி வச்சுக்கிறோம்? அனுப்பி வச்சலாம் நமக்கு சொந்தமான அமல்களா, இல்லாட்டி மற்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாமலா? எப்படி எங்களோட வாழ்க்கை போகுது? அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கயாமத்தினால் நெருங்குது. நாம் கபரின் பக்கம் நெருங்குறோம். சொல்லி முடிக்கிற கடிகாரம் என்ன சொல்லுதோ? டிக் டிக் டிக்ங்குது. என்ன சொல்லுது? அடியானே, ஒரு செகண்ட் முடிஞ்சு, ஒரு நிமிஷம் முடிஞ்சு, ஒரு மணித்தியால முடிஞ்சு, ஒரு நாள் முடிஞ்சு, மாதம் முடிஞ்சு, வாரம் முடிஞ்சு, மாதம் முடிஞ்சு, வருஷம் முடிஞ்சு, என்ன முடிஞ்சு? அடியானே, நீ ஒரு செகண்ட் கபருக்கிட்ட நெருங்கிட்டா, ஒரு நிமிஷம் நீ கபருக்கிட்ட நெருங்கிட்டா, ஒரு மணித்தியால நீ கபருக்கிட்ட நெருங்கிட்டா, ஒரு வாரம், ஒரு நாள் நெருங்கிட்டா, ஒரு வாரம் நெருங்கிட்டா, ஒரு மாதம் நெருங்கிட்டா, ஒரு வருஷம் நீ கபருக்கிட்ட நெருங்கிட்டா. நீ கபருக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறா. துனியா பின்னுக்கு ஆகிட்டு இருக்குது, ஆகிரம் முன்னுக்கு ஆகிட்டு இருக்குது. கூணும் அப்படின்னா ஆகிரா, நாங்க ஆகிரத்துக்குரியவங்களாக மாறணும் சொன்னாங்க. அப்படின்னா துனியா துனியாதாரிகளாக மாத்திரம் வாழ்ந்துட்டு மௌத்தாகிறாதீங்க, நஷ்டவாளி ஆகிருவீங்க. ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் ஆகிரத்துக்கு தயாராகக்கூடிய நல்லவர்களை கொடுத்து அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யார் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, நீங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா அம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. கடைசி தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமோட எங்களுடைய உயிர்கள் வாங்குவாயாக. நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள், சித்திகள், ஷுஹதாக்களோட வீட்டிற்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.